எனக்கு இப்பவே எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கத்த. எனக்கு ஏதாவதுன்னா எங்க அம்மா மடியில தான் படுத்து அழுவேன். உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? என்னப்பா என்னாச்சு? ஏழுகிற? அழலடா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. தார தாரையா கண்ணீர் வருது, அழலன்னு பொய் சொல்ற. நான் தான் அழலன்னு சொல்றேன்ல, கண்ணுல தூசி தான் விழுந்துச்சு. அது என்னமோ தெரியலம்மா, அழுகையை மறைக்கிறதுக்கு எல்லாரும் இதே காரணத்தை சொல்றீங்க. நீ இருக்கிறத பார்த்தா கண்ணில் தூசி விழுந்த மாதிரி தெரியலையே. ஏதோ பிரச்சனையா இருக்கு. என்னாச்சு சொல்லு. அத விடுடா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ போய் உன் அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வா போ. அம்மா, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போறோம். இது மதுரை நேத்து கோயிலுக்கு கட்டிட்டு போன சேலை தானே? ஏன் இப்படி சேரு மண்ணுமா இருக்கு? மதுரை மேல இருக்க கோவத்துல அப்பத்த எதுவும் மண்ணில் போட்டு பரட்டிடுச்சா? டேய் இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அப்புறம் எப்படி இப்படி அழுக்காச்சு? அவசியம் சொல்லணுமா? ஆமா, கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க அங்க என்னாச்சு சொல்லுமா. அது தேனி கால் தடிக்க கீழே விழுந்துட்டா. அப்படியா? ஆமாப்பா. ஆனா இத பார்த்தா கீழே விழுந்து ஒட்டின கரை மாதிரி தெரியலையேம்மா. அப்புறம் கீழே விழுந்து உருண்டு பரண்ட மாதிரில இருக்கு. உண்மையை சொல்லுமா, என்ன நடந்துச்சு? நீ என்னடா என்ன இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? என் மாமியார் கூட என்ன இவ்ளோ கேள்வி கேட்டதில்ல. உன் மாமியார் கேள்வி கேட்டா மட்டும் நீ எல்லாத்துக்கும் ஆமாம் தான் சொல்லுவ. நீ விஷயத்த சொல்லுமா. ஏன்டா இப்படி தொல்லை பண்ற? ஒண்ணும் இல்லையா? மா, நீ எதையோ மறைக்கிற. ஏதோ நடந்திருக்கு. எதுவுமே இல்லப்பா. தேனு போடவே துவைக்கிறேன், அம்பட்டுதான். நீ போய் சாப்பிடு போ. ஆக மொத்தம் நீ நடந்ததை சொல்ல மாட்டல்ல? டேய், பொம்பளைங்க விஷயத்துல எவ்வளவோ இருக்குண்டா. எல்லாத்துலயும் நீ மூக்க நுழைக்காத. அப்பத்தான் ஏதோ வேலையை பார்த்துருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. கவனிக்கிறேன். கண்ணத்தோட